வாழ்க வளமுடன் வாழ்த்தி வரவேற்கலாம். வாழ்க வளமுடன் ஐயா. அம்மா வாழ்க வளமுடன். லிஜின்னு அவங்களுக்கு ஒருத்தங்க பூஜை வந்திருக்காங்க கொடுக்கணுமா? மேடம். ஆ, அவங்களுக்கு ஆ, கொடுத்துருங்க மேடம். பூஜா கொடுத்துருடா. பூஜாமா. ஓகே. சரி ஐயா, உங்களுக்கு நான் ஸ்பாட்லைட் கொடுத்துக்கிறேன். அவங்க ஸ்கிரீன் ஷேர் பண்ணா தெரியுமான்னு பார்க்கலாமா? சரி, நான் கொடுத்துட்றேன், பார்த்துக்கலாம். ஓகே, நன்றிங்க. வாழ்க வளம். வாழ்க வளமுடன். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இந்த அருமையான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த இறை சாதனை மார்க்கத்தில் உள்ள உறுப்பினர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கம். இன்றைய வகுப்பில் கலந்து கொண்ட அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது நன்றி. இன்னைக்கு பாத்தீங்கன்னா முத்திரைகளை பத்தி தான் பேச போறோம். புத்தர் என்னென்ன முத்திரைகள் எல்லாம் பயன்படுத்தினாதுன்னு அவர் நிறைய முத்திரைகள் பயன்படுத்தி இருப்பாரு. இன்னைக்கு உங்களுக்கு ஒரு அளவான முத்திரைகள் மட்டும் சொல்லி கொடுக்க போறேன். வாழ்க்கைக்கு தேவையான முத்திரைகள் தான் அனைத்துமே. மிக எளிமையானது, பேச்சு மட்டும் கிடையாது. இதுல ஒரு முத்திரை செய்தால் அதனுடைய நன்மைகள் என்ன அப்படின்றத முழுமையா நாம இந்த 1 மணி நேர வீடியோ செஷன்ல நீங்க ஈஸியா கத்துக்கலாம். சரிங்களா? இப்ப முத்திரை செய்யறதுக்கு முன்னாடி ஒரு ப்ரேயரோட ஸ்டார்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா முத்திரை பயிற்சிக்கு போயிடலாம். அப்படியே நிமிர்ந்து உட்காருங்க. கைச்சின் முத்ரா. மெதுவா கண்களை மூடுங்க. இயல்பான சுவாசத்தை கவனிங்க. ஒரு தடவை மட்டும் ஓம்காரம் சொல்லிடலாம். மூச்சை உள்ள இழுத்து சிவ சிவ என்கிலர் தீவினையாளர், சிவ சிவ என்றிட தீவினை மாலும், சிவ சிவ என்றிட தேவருமாவர், சிவ சிவ என்ன சிவகதிதானே. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஃபோக்கஸ் அப்படியே புருவ மத்திய கவனிச்சுட்டே இருங்க. புத்தரை அப்படியே புருவ மத்தியில கொண்டு வாங்க. இன்னைக்கு ஃபுல்லாவே புத்த முத்திரைகள் தான் பார்க்க போறோம். அவருடைய அருளாசியை பெறுறதுக்கு புத்தரை புருவ மத்தியிட்ட கொண்டு வாங்க. ரெண்டு கை நல்லா உரசி தேய்ங்க மெதுவா. இந்த கீட்டை அப்படியே கண்ணில் வச்சுட்டு நல்லா பிரார்த்தனை பண்ணிட்டு மெதுவா கண்ணை தரங்க. இப்போ முத்திரை செய்யறதுக்கு முன்னாடி முத்ராவுக்கான வார்ம் அப் பார்த்துடலாம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் கையை அப்படி வாஷ் பண்ற மாதிரி பண்ணுங்க. நீங்க கொரோனா டைம்ல விதவிதமா கையெல்லாம் வாஷ் பண்ணியிருப்பீங்க. அந்த மெத்தடில் இப்போ செகண்ட் ஸ்டெப்ஸ், ரெண்டு உள்ளங்கை ஒன்னோட ஒன்று உரசி தேய்க்கணும். தேர்ட், ரெண்டு உள்ளங்கையும் நல்லா கிளாப் பண்ணுங்க ஒரு 10 டைம்ஸ். அடுத்த நெக்ஸ்ட் சக்கரா ஆக்டிவேஷன். லெஃப்ட் கை இப்படி வச்சிடுங்க. ரைட் கை பாத்தீங்கன்னா சுஜி முத்ரா. உள்ளங்கையில கிளாக் வைஸ் ரொட்டேஷன் பண்ணணும் ஆள்காட்டி வரலால. நீங்க கவனிச்சீங்கன்னா உள்ளங்கை சக்கரத்தை ஆக்டிவேட் பண்றதுக்காக கடிகாரம் உள்ள திசையில நீங்க
அப்படியே சுத்துங்க. கிளாக் வைஸ் மட்டும்தான், ஆன்டி கிளாக் வைஸ் கிடையாது. உள்ளங்கை சக்கரம் ஆக்டிவேட் ஆகி இருந்ததுன்னா ஒரு சக்கரம் சுத்துற மாதிரி இருக்கும். கையை மாத்தி பண்ணுங்க. நீங்க எந்த வேகத்துல சுத்துறீங்களோ அந்த அளவுக்கு ஸ்பீடா சுத்தும். நெக்ஸ்ட் மணிப்புறக சக்கரத்தை ஆக்டிவேட் பண்ணிடலாம். உங்களுடைய உள்ளங்கை 2 அடிவயர்ல வச்சிருங்க. நல்லா நிமிர்ந்து உட்காந்துட்டு உங்களுடைய பிரீத்தை மட்டும் வாசிக்கணும். மூச்சை மெதுவா இழுத்து மெதுவா வெளியில விடணும். நல்லா நிமிர்ந்து உட்காந்துருங்க. ரிலாக்ஸ். பயிற்சிக்கு போயிடலாம். இன்னைக்கு புத்த முத்திரையில ஃபர்ஸ்ட் முத்ராவை நம்ம பார்க்க போறது ஞான முத்ரா. லிஜி மேடம் அப்படியே ஸ்கிரீன் ஷேர் பண்ணுங்க. இப்ப நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்கறது எல்லாமே புத்த முதிரைகள்ல தந்திர யோக முறைப்படி தான் உங்களுக்கு சொல்லி கொடுக்க போறேன். ஓகேங்களா? ஈஸியா வேலை செய்யற மாதிரி. இது எல்லாமே ஞான முத்ராவோடைய அடக்கம் தான். சரிங்களா? நெக்ஸ்ட் அடுத்த ஸ்லைட் போயிடுங்க. இப்போ உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட இன்னைக்கு வகுப்புல மட்டும் 9 முத்திரைகள் சொல்லி கொடுக்க போறேன். 1 ஞான முத்ரா, 2வது வந்து பாத்தீங்கன்னா சின்முத்ரா, 3 சின்மய முத்ரா, 4வது வந்து பாத்தீங்க அப்படின்னா பூர்ண ஞான முத்ரா, 5 பூமி ஸ்பர்ஷ முத்ரா, அடுத்தது தர்ம சக்கர முத்ரா, ரீஇன்கார்னேஷன் முத்ரா, அபய முத்ரா, விதர்க்க முத்ரா. இந்த பேர் எல்லாமே உங்களுக்கு புதுமையா இருக்கும். இந்த சின்முத்ராவும் ஞான முத்ராவும் மட்டும் நீங்க தெரிஞ்சிருப்பீங்க. மீது எல்லாமே புதுமையா இருக்கிற மாதிரி தெரியும். ஆனா ஈஸியா கத்துக்கலாம். 9 முத்ரா தானே, 1.5 மணி நேரத்துல ஈஸியா எடுத்துடலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த ஸ்லைட் போங்க. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா இந்த முத்திரைகள் அனைத்துமே புத்தருடைய வாழ்க்கையோட தொடர்புடைய முத்திரைகள் தான். புத்தர் வந்து அந்த ஆன்மீக நாட்டத்துல தொடர்புடையறதுக்கு இந்த 9 முத்திரைகள் ரொம்ப உபயோகமா இருந்திருக்கு. இப்ப முதல் முத்திரையா நம்ம வந்து ஞான முத்ரா பார்க்க போறோம். இந்த ஞான முத்ரா வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய மேடம் ஸ்கிரீனும் தெரிகிறது, என்னுடைய வீடியோவும் தெரிகிறதா? தெரியுதுங்கய்யா. ரெண்டுமே தெரியுறதுங்களா? சரி, ஓகே. ஸ்கிரீன் ஷேர் பண்ணும்போது என்னோட வீடியோ ஆஃப் ஆகல. ஓகே. இப்போ ஃபர்ஸ்ட் முத்ரா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஞான முத்ரா பார்க்க போறோம். இந்த ஞான முத்ரா வந்து பாத்தீங்க அப்படின்னா கட்டை விரல் மேல் பகுதியோட ஆள்காட்டி விரல் நுனியை இணைக்கணும். அந்த விரல் நுனியில அழுத்தம் இருக்கக்கூடாது, ப்ரெஷரே இருக்கக்கூடாது, தொட்டுட்டு இருந்தா போதும். மற்ற 3 விரல்கள் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் லேசா வளைவோட வச்சுக்கலாம், இல்ல நேர நீட்டியும் வச்சுக்கலாம், உங்களுடைய இது. இந்த முதிரை எப்படி பண்றது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய இந்த ஆள்காட்டி விரல் நுனி இருக்கு பாத்தீங்களா, ஆள்காட்டி விரல் நுனியை தான் உங்களுடைய கட்ட விரல் நுனியோட இணைச்சு கொஞ்சம் கீழே இறக்கணும். ஏற்கனவே நான் இந்த முந்தைய வகுப்புல எடுத்திருக்கேன். நுனியை வந்து லேசா இணைச்சிட்டு இந்த 2 கையில இருக்கிற முத்திரை என்ன பண்ணணும் அப்படின்னா தொடமையில வச்சிருக்கணும். நீங்க பத்மாசன் போட்டிருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய முட்டியை தாண்டி வெளியில போகக்கூடாது. இந்த முத்திரைகள் வந்து பூமியை பார்த்து இருக்கக்கூடாது, மேல் பக்கமா பார்த்த மாதிரி இருக்கணும். இந்த படத்துல இருக்கிறது தரையை பார்த்த மாதிரி உங்களுக்கு காட்டி இருக்கும், ஆனா மேல் பக்கமா இருக்கணும், தரையை பார்க்க கூடாது. நீங்க தாண்டி அவுட் சைடும் போறதுக்கு நீங்க வாய்ப்பு கொடுக்க கூடாது. எல்லாமே உங்க முழங்காலுக்குள்ளாரையே வர்ற மாதிரி
இந்த முத்திரையை நீங்க வச்சுக்கணும். சரிங்களா? இது ஸ்டெப்ஸ் நம்பர் 1. ஓகே, அடுத்த ஸ்லைடு வாங்க மேடம். அப்படியே நிமிர்ந்து உட்கார்ந்துட்டு நான் சொல்றத மட்டும் நீங்க அப்படியே கவனிச்சுட்டு வாங்க. நல்லா நிமிர்ந்து உட்கார்ந்துருங்க. இந்த முத்ரா பண்றதுனால உடலில் உள்ள பிராண ஓட்டத்தை வந்து ஒழுங்குபடுத்தும். நம்ம உடம்புல கிட்டத்தட்ட பிராண சக்தி எல்லாம் இருக்கு பாத்தீங்களா? இந்த பிராண ஓட்டம் இது எல்லாத்தையுமே ஒழுங்குபடுத்தக்கூடியது. நம்மளுடைய மூளைக்கு வந்து பாத்தீங்கன்னா அதிகப்படியான பிராண சக்தி தேவைப்படுறது. நிறைய பிராணம் தேவைப்படும். அப்போ அந்த ஆற்றல் எல்லாமே இந்த ஞான முத்ரா வைக்கும்போது மூளைக்கு நிறைய பிராண ஆற்றல் கிடைக்கும். இப்படி நீங்க தொடாம விட்டீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா பிராணன் வந்து படிப்படியா குறையும். இந்த முதிரைகள் பண்ண 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 மூளை செல்களுக்கு பிராண ஆற்றல் நிறைய கிடைக்க ஆரம்பிச்சிடும். இந்த கூடுதலான பிராணன் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய மனதை வந்து அமைதிப்படுத்தும். பிராணன் அளவுக்கு அதிகமாயிடுச்சு அப்படின்னா மூளை செல்லுக்கு மனம் வந்து ரொம்ப அமைதியா இருக்கும். அதே மாதிரி இந்த யோகிகளையும் நீண்ட நேரம் தியானத்துல இருக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா வழிவகுக்கும். ரொம்ப நேரம் தியானத்துல இருக்கணும் அப்படின்னா இந்த ஞான முத்திரை வச்சுக்கிட்டு ரொம்ப நேரம் இருந்தீங்கன்னா பிராணசக்தி அதிகமாயிடும், மனம் வந்து அமைதியாயிடும், தியானத்துல நீண்ட நேரம் இருக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரி மூளையின் செயல்பாடு மற்றும் நினைவாற்றலை அதிகப்படுத்தும். ஒண்ணு வேணா ஆள்காட்டி விரல் நுனி கட்ட விரல் நுனியோட இணைக்கணும். அப்படியே நிமிர்ந்து உட்காருங்க, கண்ணை மூடிடுங்க. இதுல கும்பகம்லாம் கிடையாது. மூச்சை மெதுவா இழுத்து மெதுவா வெளியில விடணும். ஓகேவா? அதை மட்டும் நீங்க பண்ணா போதும். இந்த ஆள்காட்டி விரல் வந்து இதுல இன்னொரு மெத்தட் என்னன்னா கீழே செல்ல 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 நம்மளுடைய நுனி தொடுறோம் பாத்தீங்களா, இது கீழ் பக்கமா போக 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 என்ன ஆகும் அப்படின்னா பிராணனுடைய அளவு இன்க்ரீஸ் ஆகும். ஆனா மடக்க கூடாது. நுனி தொடுறீங்க, சின்முத்ரா மாதிரி இருக்கும், கொஞ்சம் கீழே இருக்கீங்க ஞான முத்ரா. இது ஃபுல்லாவே நீங்க கொண்டு வந்தாலும் இதுக்கு பேரு ஞான முத்ரா தான். ஆனா இதை கீழே இறக்க 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 என்ன ஆகும் அப்படின்னா பிராணனுடைய அளவு வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஓகேங்களா? அதுதான் அந்த ஸ்லைடுல உங்களுக்கு நாங்க போட்டிருக்கோம். அதே மாதிரி இந்த முத்ரா பண்ணல அப்படின்னா பிராண சக்தி வெளியில போயிட்டே இருக்கும். இந்த முதிரை பண்ணும் பொழுது பிராணனுடைய அளவு இன்க்ரீஸ் ஆயிடும். அதே போல மனம் வந்து ஒரு நிலையா இருந்தா மட்டும்தான் நம்ம ஞான மார்க்கத்துக்கு போக முடியும். மனம் ஒருநிலைப்படலை அப்படின்னா நம்ம ஞான மார்க்கத்துக்கு போக முடியாது. இதோடைய பலன்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய மனதையும் எண்ணங்களையும் தூய்மைப்படுத்தும். மூளை நரம்புகளை பலப்படுத்தக்கூடிய முத்ரா, நினைவாற்றலையும் அதிகரிக்கும், கற்கும் ஆர்வத்தையும் அதிகப்படியான நிறைய விஷயங்களை கத்துக்கொள்றதுக்கான விஷயங்களை தூண்டுதலாகவும் இந்த முத்ரா இருக்கும். ஆழ்ந்த தூக்கத்திற்கும் வழிவகுக்கும். மேடம் இந்த ஒவ்வொரு ஸ்லைடா நீங்க அப்படியே காட்டிட்டே வந்துருங்க. இந்த சின் முத்ராவுடையது, ஞான முத்ராவுடையது. அப்படியே கை ஆள்காட்டி விரல் நுனி கொஞ்சம் கீழே இறக்கிட்டு அப்படி நிமிர்ந்து உட்காந்துட்டு நீங்க ஒவ்வொரு ஸ்லைடா அப்படியே பார்த்துட்டே வாங்க. தேவைப்படுறவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கிறேங்க. உங்களுக்கு வீடியோ ரெக்கார்டிங் கொடுப்பாங்க, அதனால நீங்க அதுல இருந்து பார்த்துக்கலாம். இந்த ஆள்காட்டி விரல் நுனி வந்து கட்ட விரல் நுனியோட இணைச்சு கொஞ்சம் கீழே இறக்கிடணும். அதுதான் அந்த ஸ்லைட்ல போட்டிருக்காங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா வாயு தொடர்ந்து நகர்வதால் மனதிற்கும் உறுதியற்ற தன்மையை அளிக்கும். அதாவது நம்ம உடம்புல இருந்து பிராண சக்தி வந்து வெளியில போயிடுச்சு அப்படின்னா நம்மளுடைய மனம் வந்து பாத்தீங்கன்னா உறுதி இல்லாத நிலையை உருவாக்கும். அதான் அதோட இது போட்டிருக்கோம். அதே மாதிரி ஞான முத்திரையில் வாயு மனதிற்கு உறுதியை அளித்து நிலைப்படுத்தப்படுகிறது. ஞான முத்திரா பண்ணும் பொழுது
அந்த பிராணனுடைய அளவு அதிகமாகுது, நம்மளுடைய மனம் உறுதியாகிறது. மனம் நிலையாக இருக்கும்போதுதான் ஞானம் அமைகிறது. நெக்ஸ்ட் மேடம். மத்த பலன் பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுடைய மனதையும் எண்ணங்களையும் தூய்மைப்படுத்தும் செயலை செய்யும். மூளை நரம்புகள் பலப்படுத்தப்படும். நினைவாற்றலை அதிகப்படுத்தலாம். கற்கும் ஆர்வத்தை உருவாக்கும். நல்ல தூக்கத்திற்கு வழிவகுக்கும். ஏற்கனவே பழைய வகுப்புல யாருக்கு தூக்கம் வரலையோ, இந்த ஞான முத்திரை வச்சுட்டு நைட்டு தூங்குனீங்க அப்படின்னா நல்ல தூக்கம் வரும். சரிங்களா? ஏன்னா மனம் ஒருநிலை பட்டுருச்சு அப்படின்னாவே தூக்கம் வந்துடும். ஓகே, இப்ப அடுத்த முத்ரா போயிடலாம். சின் முத்ரா. இந்த நெக்ஸ்ட் ஸ்லைடு காட்டிருங்க மேடம். நம்ம மேல் நோக்கி ஓகே, படத்துல பாத்தீங்களா? நம்ம இப்படி வைக்கும் பொழுது ஞான முத்ரா. ஆனா நம்ம நிறைய இதுல வந்து பாத்தீங்கன்னா சின்முத்ரா மேல் பக்கமா இருக்கிற மாதிரி தான் எல்லா இடத்துலயும் சொல்லி கொடுத்துருப்பாங்க. இந்த தந்திரயோக டெக்னிக்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா புத்தருடைய இதுலயும் இப்படி திருப்பி கவுத்து வச்சிருக்கணும். இதுல வஜ்ராசனத்துல நீங்க உட்காந்துட்டு நல்லா நிமிர்ந்து உட்காந்துட்டு இந்த முத்ராவை அப்படியே கவுத்து வச்சிடணும். அவ்வளவுதான், நிமிர்ந்து உட்காரணும். வஜ்ராசனம் பெஸ்ட். இதுல இது தெய்வீக உணர்வின் முத்திரைன்னு சொல்லலாம். இத இந்த ஞான முத்திரையின் மாறுபாடு வந்து பாத்தீங்க அப்படின்னா மேல் பக்கமா இருந்தது அப்படின்னா அது பேரு ஞான முத்ரா. அதையே இதை நீங்க கவுத்து வச்சீங்கன்னா அதுக்கு பேரு சின்முத்ரான்னு உங்களுக்கு அந்த பிபிடியில காட்டியிருக்கேன். ஞான முத்திரை வந்து ஆரம்ப நிலைக்கானது. புதுசா பழகுறவங்க இந்த ஞான முத்ரா பண்ணணும். இதுல வந்து எந்த ஒரு கும்பகமும் கிடையாது. அதுதான் ஃபர்ஸ்ட். இது அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா சின்முத்ரா என்பது மேம்பட்ட நிலை பயிற்சியானது. மேம்பட்டதுன்னா உயர்நிலை பயிற்சி. ஏற்கனவே இந்த கும்பக பிராணாயம் எல்லாம் பண்ணியிருக்காங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு இந்த சின்முத்ரா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதுல வந்து கும்பகம் பண்ணணும். 1:1:2:1 அந்த ரேஷியோ தான் அடுத்த பிபிடியில வரும். அடுத்தது காட்டுங்க மேடம். இதுல பிரீதிங் டெக்னிக் என்ன பண்ணணும்னா 4 செகண்ட் மூச்சை இழுக்கணும், 4 செகண்ட் மூச்சை அடக்கணும், 8 செகண்ட் மூச்சை வெளியில விடணும், 4 செகண்ட் சுவாசத்தை வெளியில விடணும். ஊரகம், அந்தர் கும்பகம், ரேஷகம், சூன்ய கும்பகம், அதான் பாக்கிய கும்பகன்றது. இந்த 4 முறையை பயன்படுத்திட்டு இந்த சின்முத்ரா பயிற்சி பண்ணணும். அடுத்த ஸ்லைடு வாங்க மேடம். நீங்க மூச்சை வெளியேற்றும் போது எல்லா விதமான எதிர்மறை எண்ணங்களும் உணர்ச்சிகளும் வெளியேறுவதாக எண்ணத்தால நினைக்கணும். அதே மாதிரி மூச்சை நீங்க உள்ள இழுக்கும் பொழுது நேர்மறை ஆற்றல்கள் நம்ம மனசு ஃபுல்லா நிறைஞ்சதா நினைக்கணும். அதே மாதிரி நல்ல சக்தி வாய்ந்த பிராண காத்து உள்ள போறதாகவும் நீங்க நினைச்சுக்கணும். அடுத்த ஸ்லைடு வாங்க. இந்த முத்ராவுடைய பலன் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய நுரையீரலை பலப்படுத்தக்கூடிய முத்திரை. அடுத்த ஸ்லைடு வாங்க மேடம். நுரையீரலை பலப்படுத்தக்கூடியது. அடி வயிற்று பகுதியை தூண்டக்கூடிய முத்ரா. அபான வாயுவை தூண்டி அபான வாயுவை பலப்படுத்தக்கூடிய முத்ரா. செயல்திறனை அதிகப்படுத்துகிறது. தூக்க முறையையும் மேம்படுத்துகிறது. உடலில் ஆற்றலை அதிகரிக்கும். கீழ்முதுகு வலி இருந்ததுன்னா அதையும் குணமாக்கும். இந்த முத்ரை எப்படி பண்ணலான்றத பார்த்துடலாம். ஸ்கிரீன் ஸ்டாப் பண்ணிக்கிறேங்க மேடம். அப்படியே ஞான முத்ரா வச்சிருங்க. வஜ்ராசனத்துல உட்காருங்க. வஜ்ராசனன்றது காலை மடக்கி உட்கார்றது, உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி வச்சிடணும். ஓகேங்களா? விரல் வெளியில போக கூடாது, இப்படியே வச்சுக்க வேண்டியதான். இப்போ நான் சொல்ற கவுண்டிங்க்கு உங்களால மூச்சை இழுக்க முடியுதா பாருங்க. ரேசியோ சொல்லிட்டேன். 1:1:2:1 அந்த ரேசியோல நீங்க பண்ணணும். இப்போ மெதுவா மூச்சை இழுங்க. 1 2 3 4. அப்படியே மூச்சை அடக்கி வைங்க. 1 2 3 4. மூச்சை வெளியில விடுங்க 8 செகண்ட். 1 2 3 4 5 6 7 8. மூச்சை வெளியில நிறுத்தி வைங்க. பாகே கும்பகா. 1 2 3 4. பிரீத் இன் பண்ணுங்க 4 செகண்ட். 1 2 3 4. பிரீத் ஹோல்ட் பண்ணுங்க. 1 2 3 4. பிரீத் அவுட் பண்ணுங்க 8 செகண்ட். 1 2 3 4 5 6
7, 8. Breathe, hold. 1, 2, 3, 4. Breathe in. 1, 2, 3, 4. Breathe, hold. 1, 2, 3, 4. Breathe out. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. Breathe, hold. 1, 2, 3, 4. இந்த மெத்தட்ல 28 தடவை நீங்க பண்ணணும். 28 டைம்ஸ் நீங்க வந்து இந்த மாதிரி பண்ணணும். புரிஞ்சிச்சா? இதுல ஏதாவது சந்தேகம் இருக்கா? இதுல சின்முத்ரான்றது மூச்சை உள்ள இழுத்து மூச்சை அடக்கி மூச்சை மெதுவா வெளியில விட்டு நிறுத்தி வைக்கணும். ஸோ இந்த 4 ஸ்டெப்ஸை நீங்க ஃபாலோ பண்ணணும் சின்முத்ராவில். ஓகேங்களா? அடுத்த முத்ரா போயிடலாம். சின்மய முத்ரா. இது தூய ஞானத்தின் முத்திரை என்று அழைக்கப்படும். விழிப்புணர்வுக்காக செய்யக்கூடிய ஒரு அற்புதமான முத்திரை. ரொம்ப அற்புதமான பலனையும் நமக்கு அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான முத்திரை. இந்த முத்திரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா அகம் மற்றும் வெளிப்புறம், அதாவது காத்த உள்ள இழுக்கிறது, வெளியில வர்றது, வெளியில நிறுத்தி வைக்கிறது, இந்த 4 ஸ்டெப்ஸை நீங்க வந்து ஃபாலோ பண்ணணும். அதேதான் இப்ப ஏற்கனவே நீங்க சின்முத்ராவுக்கு பாத்தீங்களா, அதே மெத்தடை தான் இதுலயும் ஃபாலோ பண்ணணும். 27 முறை பண்ணணும். 1:1:2:1 அந்த ரேசியோவில். இதோடைய பலன் வந்து பாத்தீங்க அப்படின்னா நுரையீரலின் நடுப்பகுதிகளுக்கு அதிகப்படியான காற்றோட்டத்தை அதிகரிக்கப்படுத்தும். நம்மளுடைய லங்ஸோடைய மிடில் பார்ட்டுக்கு அதிக சுவாசத்தை கொண்டு வரும். நுரையீரல் சம்பந்தப்பட்ட நோய்கள் அனைத்தும் தீரும். மேல் வயிறு பகுதி மற்றும் மார்பை தூண்டும். பிராணவாயு மற்றும் சமான வாயுவை தூண்டும். தசவாயுக்கள்ல இருக்கக்கூடிய 2 முக்கியமான வாயு, பிராணவாயு, சமான வாயு, இந்த 2ஐயும் ஆக்டிவேட் பண்ணும். உடம்பு ஃபுல்லா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சக்தி வாய்ந்த ஆற்றலை ஏற்படுத்தும். இது பண்ணும் பொழுதே உங்களுக்கு நல்லா தெரிய ஆரம்பிக்கும். யாருக்கு டைஜஷன் சரியாகலையே இந்த முத்ரா பண்ணீங்கன்னா நல்ல செரிமானத்தை தூண்டக்கூடிய ஒரு முத்ராவாகவும் இது நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். முத்ரா எப்படி பண்ணலாம் அப்படின்னா, இந்த ஃபர்ஸ்ட் இருக்கிற இந்த 3 விரலை மடக்கிடுங்க. மடக்கிட்டு ஆள்காட்டி விரல் நுனியும் கட்டை விரல் நுனியும் அணைச்சிடணும் 2 கையிலையும். பாருங்க, நல்லா உருட்டி இப்படி பிடிச்சுக்கணும். ஒரு இரும்பு பிடி மாதிரி பிடிச்சுக்கணும். இதை என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த முத்திரைய மேல் பக்கமா வைக்காம நீங்க அந்த சின்முத்ராக்கு வச்சீங்க பாத்தீங்களா, அப்படியே கவுத்து வச்சிருங்க. வஜ்ராசனத்துல தான் உட்காரணும். ஓகேவா? நல்லா நிமிர்ந்து உட்காருங்க. மூச்சை உள்ள இழுங்க மெதுவா. 1, 2, 3, 4. மூச்சை அடக்குங்க. 1, 2, 3, 4. மூச்சை வெளியில விடுங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. சுவாசத்தை வெளியவே நிறுத்தி வைங்க. 1, 2, 3, 4. இப்ப மூச்சை உள்ள இழுங்க. 1, 2, 3, 4. பிரீத் ஹோல்ட் பண்ணுங்க. 1, 2, 3, 4. பிரீத் அவுட் பண்ணுங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. பிரீத் ஹோல்ட் பண்ணுங்க. 1, 2, 3, 4. பிரீத் இன் பண்ணுங்க. 1, 2, 3, 4. பிரீத் ஹோல்ட். 1, 2, 3, 4. பிரீத் அவுட். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. ஹோல்ட். 1, 2, 3, 4. Breathe in. 1, 2, 3, 4. Breathe hold. 1, 2, 3, 4. Breathe out. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. Hold. 1, 2, 3, 4. ஓகே, ரிலாக்ஸ். இத மாதிரி நீங்க 27 முறை இந்த பயிற்சி பண்ணணும். அடுத்த முத்ரா போயிடலாம். பூர்ண ஞான முத்ரா. இது 4th 4வது முத்திரை பார்க்க போறோம். பூர்ண ஞான முத்ரா. நம்மளுடைய புத்த பகவானுக்கு இந்த முத்திரையில இருந்த போதுதான் ஞானம் பெற்றார். சோ அவருக்கு ஞானம் கிடைச்சதே இந்த பூர்ண ஞான முத்ரா தான். அதனாலதான் இதுக்கு பேரு பூர்ண ஞான முத்ரா என்று அழைக்கப்படுகிறது. இதோடைய டெக்னிக் பாத்தீங்க அப்படின்னா, ஞான முத்திரைய 2 கையிலையும் செய்யணும்.
ஓகேங்களா? ஸ்டெப்ஸ் 1 ஞான முத்திரைய 2 கையிலையும் செய்யணும். உங்களுடைய இடது கை தொடையின் மேல வைக்கணும். மேல் நோக்கி இருக்கணும். வலது கை வந்து பாத்தீங்கன்னா, அதாவது ஹார்ட் கிட்ட கொண்டாந்து வைக்கணும். 2 இதுலயும் ஞான முத்திரை வச்சிருங்க படத்துல இருக்க மாரி. உங்களுடைய லெஃப்ட் கை லெஃப்ட் தொடை மேல வைக்கலாம். இல்லையா இப்படி வச்சிரலாம். 2 ஆப்ஷன் இருக்கு. அடிவயிறுலயும் வைக்கலாம், தொடை மேலயும் வச்சுக்கலாம். உங்களுடைய ரைட் ஹேண்ட் ஞான முத்ரா வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, அநாகத சக்கரத்துல இப்படி வச்சிடணும். அவ்வளவுதான். அப்படியே கண்ணை மூடிட்டு உங்க மூச்சை அப்படியே கவனிச்சுட்டே இருக்கணும். அதுக்கு அடுத்த ஸ்டெப்ஸ் பார்த்தீங்கன்னா, இதுல ஒரு மந்திரம் சொல்லணும். இதோடைய பலன் வந்து பாத்தீங்கன்னா, கவலைகளையும் பதட்டத்தையும் போக்கக்கூடியது. நினைவாற்றலை அதிகரிக்கக்கூடியது. எதிர்மறையான உணர்ச்சிகள், தீய ஆசைகளையும் நீக்கும். பாலியல் தூண்டுதல்களை கட்டுப்படுத்துகிறது. இந்த முத்ரா செய்யும் பொழுது நம்மளுடைய இதய சக்கரத்தையும் அன்பு மற்றும் இரக்கத்தால் நிரப்பப்படுகிறது. அதே போல அளவுக்கு படியான போதை பழக்கத்திலிருந்து விடுபடுறதுக்கு இந்த ஞான முத்ரா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். எதுக்கெல்லாம் அவங்க அடிக்ஷன் ஆயிருக்காங்கன்னா, இந்த போதை பழக்கத்துல இருந்து விடுதலை பெறதுக்கு இந்த முத்ராவை தொடர்ச்சியா செஞ்சுட்டே வந்தாங்க அப்படின்னா அதுல இருந்து பூர்ண விடுதலை கிடைக்க ஆரம்பிச்சிடும். இதுல இன்னொரு ஸ்பெஷல் என்னன்னா, இந்த முத்ராவுல மன வளர்ச்சி குன்றிய குழந்தைகள் தினமும் செய்து வந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். இதை டெய்லி அவங்க செய்ய வைக்கணும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா, நம்மளை சுத்தி உள்ள தீய சக்திகளை எல்லாத்தையுமே விரட்டிடலாம். எப்படி செய்யலான்றத பார்த்தலாம் ஒரு தடவை. இதுல மந்திரம் யூஸ் பண்ணணும். 2 கையிலையும் ஞான முத்ரா வச்சிருங்க. லெஃப்ட் கைய அடி வயிறு இல்லைன்னா லெஃப்ட் தொட மேல உங்க சௌகரியம். உங்களுடைய ரைட் உள்ளங்கை வந்து பாத்தீங்க அப்படின்னா கரெக்டா இதயத்துக்கிட்ட கொண்டாந்து வச்சிருங்க. கண்ணை மூடிட்டு ஓம் நம சிவாய 108 தடவை சொல்லணும். ஓகேங்களா? நீங்க எண்ணத்தாலையும் சொல்லிக்கலாம், இல்ல வாய் விட்டும் சொல்லிக்கலாம். ஒரு குரூப் செஷன்ல இருக்கிறீங்க அப்படின்னா ஒரு 10 பேரோட சேர்ந்து சொல்லும் பொழுது நல்ல சப்தமா ரிதமா ஆள் மனசுல நல்லா பதிய வச்சுட்டு இந்த முத்ராவை நீங்க வந்து சொல்லலாம், சேர்ந்து சொல்லலாம். தனியா பண்ணும்போது எண்ணத்தால நீங்க சொன்னா போதும். இப்போ நீங்க எல்லாரும் குரூப்பா இருக்கிறதுனால நல்ல வாய் விட்டு இந்த ஓம் நம சிவாய சொல்லலாம். ஓம் சொல்லும் பொழுது நம்மளுடைய மூலாதார சக்கரத்துல கவனம் வைங்க. ந ம உங்களுடைய சுவாதிஷ்டானத்திலையும் மணிப்புரகத்திலையும் கவனத்தை கொண்டு வாங்க. சி வரும் பொழுது அநாகத சக்கரத்திலையும், வா சொல்லும் பொழுது விசுத்திலையும், யா சொல்லும் பொழுது ஆக்ஞாவுக்கும் கொண்டு வரணும். ஓம் மூலாதாரம், ந வந்து அட்ரினல் கிளாண்ட், ம வந்து பாங்கிரியாஸ் கிளாண்ட், சி வந்து தைமஸ் கிளாண்ட், வா வந்து தைராய்டு அண்ட் பாராதைராய்டு, யா வந்து பீனியல் கிளாண்ட். ஓகேங்களா? மூச்சை இழுக்கிறேன். ஓம் நம சிவாய. 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 இந்த மாதிரி ஒரு 108 தடவை சொல்லணும். சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் இந்த 2 கையும் ரப் பண்ணிட்டு
ஃபர்ஸ்ட் பார்வையா உங்களுடைய உள்ளங்கை பார்த்துட்டு கண்ணை திறக்கணும். நீங்க ஒரு 5 தடவை தனியா பயிற்சி செஞ்சு பாருங்க. நல்லா வாய் விட்டே சொல்லுங்க. ஒண்ணும் தப்பு கிடையாது. திரும்ப ஒரு தடவை ரிப்பீட் பண்றேன். மூச்சை இழுத்து நிறுத்தணும். அதுக்கப்புறம் ஓம் சொல்லும் பொழுது உங்க கவனம் வந்து பாத்தீங்கன்னா, முதுகுத்தண்டோடைய கடைசி அந்த வால் நுனியில ஓம் அந்த மந்திரத்தை சொல்லுங்க. ந, ம 2க்கும் சேர்த்து என்ன பண்ணணும்? அட்ரினல் தொப்புள் குழி 2 இடத்துக்கு கவனம் வாங்க. சி வரும்பொழுது உங்களுடைய ஹார்ட்ட நினைச்சுக்கிறங்க. வா சொல்லும் பொழுது உங்களுடைய தொண்டைக்குழிய கவனத்துல கொண்டு வரணும். யா சொல்லும் பொழுது உங்களுடைய புருவ மத்திக்கிட்ட வாங்க. இந்த மாதிரி சொன்னா போதும். ஓம் ந ம சி வாய. இது எல்லா மதத்தினரும் சொல்லலாம். இது வந்து பஞ்சபூதத்தோடைய ஒரு அட்சரம் தான். ஒரு 5 டைம்ஸ் அப்படியே நீங்களே செஞ்சு பாருங்க. சந்தேகம் இருந்தா இதை கேட்டுக்கிறங்க. அடுத்த முத்திரை போயிடலாம். பூமி பூமி ஸ்பர்ஷ முத்ரா. பூமியை தொடும் முத்திரை, பூமி சாட்சி முத்திரை, பூமி ஸ்பர்ஷ முத்ரா. பௌத்தத்தின் மிக முக்கியமான முத்திரைகளில் இது ஒன்றாகும். இந்த முத்திரையை புத்தர் வந்து ஆன்மீக ஞானம் அடைந்ததை குறிக்கிறது. ஏனெனில் அவர் பூமியை தனது அறிவொளியின் சாட்சியாக கூறுகிறார். நிறைய இது பாத்தீங்கன்னா நீங்க நிறைய பேர் கிஃப்ட் வாங்கி கொடுப்பாங்க. இதெல்லாம் இந்த முத்திரை எல்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க. இதோடைய பலன் வந்து பாத்தீங்கன்னா இந்த முத்திரை மனதை அமைதிப்படுத்தக்கூடியது, ஒரு தெளிவான ஒரு விழிப்புணர்வை உண்டாக்கக்கூடியது, ஒரு தியானத்திற்கு போறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த முத்திரை. இந்த முத்திரை எப்படி பண்ணணும் அப்படின்னா, உங்களுடைய லெஃப்ட் கையை வந்து என்ன பண்ணணும், கப் பண்ணி வச்சுக்கிறீங்க. லெஃப்ட் கையை பண்ணிட்டு அடிவேர்ல வச்சிருங்க. ரைட் கையில என்ன பண்ணணும், ஞான முத்திரை வச்சிடணும். வச்சுட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்படி கீழ் பக்கமா இப்படி வச்சுக்கணும், தரையை பார்த்த மாதிரி. இது வந்து ஆகாயத்தை பார்க்கணும். ரைட் கை வந்து என்ன பண்ணணும், பூமியை பார்க்கணும், ஞான முத்திரை வச்சுக்கணும். சரிங்களா? நீங்க இப்படி கொடுத்துட்டீங்கன்னா உங்களுடைய உங்க எனர்ஜியும் சேர்த்து கொடுக்குற மாதிரி இருக்கும். நீங்க இங்க சின்முத்ரா பாத்தீங்கன்னா உங்களுடைய ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுடைய ஆற்றல் வெளியில போகாது, கரெக்டா மூளைக்கு தான் போகும். அதனால என்ன பண்ணணும், ஞான முத்ரா வச்சுட்டு இந்த 3 விரல் வந்து பாத்தீங்கன்னா பூமியை பார்த்த மாதிரி இருக்கணும். ஓகேங்களா? அதான் பூமி ஸ்பர்ஷ முத்ரா. அப்படி நல்லா நிமிர்ந்து உட்காந்துட்டு கண்ணை மூடிட்டு அப்படியே மூச்சை கவனிங்க. இதுலயும் நீங்க ஓம் நம சிவாய மந்திரத்தை பயன்படுத்தலாம். வாய் விட்டும் சொல்லலாம், எண்ணத்தாலையும் நீங்க சொல்லிக்கலாம். கண்ணை மூடிட்டு மெதுவா மூச்சை கவனிங்க. ஏற்கனவே பழைய வகுப்புல மூச்சை கவனிக்கணும்ன்றது எப்படின்னா, இயல்பான சுவாசத்தை கவனிக்கிறது ஒண்ணு இருக்கிறது. இந்த முத்திரைகள் பண்ணும் பொழுது மூச்சை கவனிக்கிறது எப்படின்னா, நீங்க மூலாதார சக்கரத்துல இருந்து தலை உச்சிக்கு சுவாசத்தை உள்ள இழுக்கணும். மூச்சை வெளியில விடும்போது தலை உச்சியில இருந்து சுவாசத்தை வெளியில விடணும். இந்த டெக்னிக்கை நீங்க பயன்படுத்தணும். மெதுவா மூச்சை இழுத்து தலை உச்சிக்கு கொண்டு வந்துட்டு மெதுவா மூச்சை கீழே இறக்குங்க. அப்படி பண்ணிட்டே இருங்க. சந்தேகம் இருந்தா கேளுங்க. ஓகே, அடுத்த முத்ரா போயிடலாமா? தர்ம சக்கர முத்ரா. இந்த முத்ரா வந்து பாத்தீங்கன்னா காலச்சக்கர முத்ரான்னு இன்னொரு பேர் இருக்கு. தர்ம சக்கர முத்ரா, காலச்சக்கர முத்ரான்னு பேர் இருக்கு. ஸோ 2 பேர் இருக்கு. வலது கை வந்து பாத்தீங்கன்னா மேல் நிலையில இருக்கணும், மேல் பக்கமா இருக்கணும் வலது கை. வலது உள்ளங்கை மேல் பக்கமா இருந்தாலும் வெளிப்பக்கமா நீட்டி இருக்கணும். இடது கை வந்து நம்மளுடைய ஹார்ட்டை எதிர்கொள்ளணும். ஸோ ஹார்ட்டுக்கு நேரா இருக்கணும். இதோடைய பலன் வந்து பாத்தீங்க அப்படின்னா, ஆன்மீகத்தை ஊக்குவிக்கக்கூடிய ஒரு முத்திரை. இது ஆற்றல் மற்றும் உணர்ச்சிகளை சமநிலைப்படுத்தும்.
மற்றும் உறுதிப்படுத்தும். மனதை அமைதிப்படுத்தக்கூடிய முத்ரா, தியானத்திற்கான ஒரு அற்புதமான முத்திரை. மெடிடேஷன் பண்ணும் பொழுது இந்த முத்ராவை நீங்க பண்ணணும். பண்ணும் பொழுது உங்களுடைய கடந்த காலத்தையோ அல்லது எதிர்காலத்தையோ தியானிக்கும் போது இந்த முத்ராவை பயணிக்கலாம். இந்த கடந்த காலத்தையும் எதிர்காலத்தையும் எப்படி நீங்க தியானிக்கணும் அப்படின்னா, நம்ம ஏன் வாழ்க்கையில தோல்வி அடைஞ்சோம் அப்படின்றத நீங்க தியானிக்கணும். அப்படி நீங்க கவனிக்கும் பொழுது என்னென்ன தப்பெல்லாம் செஞ்சிருக்கோம், அந்த தப்பை திரும்ப செய்யாதவாறு மறுபடியும் நீங்க அந்த மெடிடேஷன்ல கொண்டு வரணும். நம்மளுடைய தோல்விக்கு என்ன முக்கிய காரணம், ஏன் வந்தது, அதை நினைச்சு இந்த தர்ம சக்கர முத்ராவில் தியானம் பண்ணணும். அது தோல்வி வராம இருக்கிறதுக்கு அதுல இருந்து உங்களுக்கு ஒரு ஞானம் கிடைக்கும். எப்படி பண்ணலாம்னா, இந்த 2 கையிலையும் ஞான முத்திரை வச்சிடணும். வச்சுட்டு இந்த ரைட் கை மேலையும் இந்த 2 ஞான முத்திராவையும் என்ன பண்ணணும்னு இணைச்சிடணும். இணைச்சிட்டு ரைட் மேலையும் லெஃப்ட் கை கீழே இருக்கணும். இந்த லெஃப்ட் உள்ளங்கை என்ன பண்ணணும்னா அநாகத சக்கரத்தை பார்த்த மாதிரி இருக்கணும், ஹார்ட்டை பார்த்த மாதிரி இருக்கணும். உங்களுடைய ரைட் கை பாத்தீங்க அப்படின்னா அவுட் சைடு, இப்போ உங்களை பார்த்த மாதிரி இருக்கும். அவ்வளவுதான், அப்படியே இருக்க வேண்டியதான். இதுக்கு பேரு தர்ம சக்கர முத்ரா. இதுல உட்காந்துட்டு நீங்க எதிர்காலத்துல என்னென்ன தவறெல்லாம் செஞ்சீங்க அதை அப்படியே கவனிங்க. நீங்க முன்னேறாம இருக்கிறதுக்கு ஏதோ ஒரு தவறு நடந்திருக்கும், அதை நீங்க கவனிச்சுட்டே வரணும். எல்லாமே ஆன்மீக முத்திரைகள் தான். தியானம் பண்ணும் பொழுது மூச்சை மூலாதாரத்துல இருந்து சகசிராரம் கொண்டு வர வேண்டாம். அந்த பழைய நினைவுகளை கொண்டு வர்றதுக்கு புருவ மத்தியை கவனிச்சுட்டு நீங்க நினைச்சீங்கன்னா போதும். Okay, அடுத்த முத்ரா போயிடலாம். 7வது முத்ரா வந்துருச்சு, ரீஇன்கார்னேஷன் முத்ரா. இது பாத்தீங்கன்னா மறுபிறவி முத்ரா அப்படின்னு சொல்றது. மறுபிறவி கிடைக்காத முத்ரா, ரீஇன்கார்னேஷன் முத்ரா. ஸோ மறுபிறவி வேண்டாம் அப்படின்னா இந்த முத்திரையை நீங்க செய்யலாம். இதோடைய ப்ரொசீஜர் பாத்தீங்க அப்படின்னா, நீங்க ஏற்கனவே தர்ம சக்கர முத்ரா பண்ணியிருப்பீங்கல்ல, சேம் தர்ம சக்கர ராணி முத்ராவில் தர்ம சக்கர முத்ரா பண்ணியிருப்பீங்க. அதுல என்ன பண்ணிருப்பீங்க, 2 ஞான முத்ராவையும் இணைச்சிருப்பீங்க. ஆனா இதுல என்ன பண்ணணும்னா, ரைட் கையில இருக்கிற அந்த ஞான முத்ராவை லெஃப்ட் கையில இருக்கிற அந்த ஆகாய பூதம் இருக்கு பாத்தீங்களா, அந்த இடத்துல இப்படி பிடிச்சிக்கணும், நுனி மட்டும் தொடணும். ஸோ ரைட் மேல வரும், லெஃப்ட் கீழே வரும். டெக்னிக் அதுதான் அந்த படத்துல போட்டிருக்கு. இந்த முத்திரையை வச்சு தியானம் செய்வது ஆன்மா முக்தி நிலையை அடைய வைக்கும். நம்முடைய ஆன்மா முக்தி நிலையை அடைய வைக்கிறதுக்கு இந்த ரீஇன்கார்னேஷன் முத்ரா, மறுபிறவி இல்லா முத்ரா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்களுடைய பழைய வாழ்க்கை முறையிலிருந்து விடுபடவும், உங்களுடைய பழைய வாழ்க்கை முறையிலிருந்து அது என்னன்னு உங்களுக்கு தெரியும், புதிய வாழ்க்கை முறையை தொடங்கவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். பழைய வாழ்க்கைன்றது நம்ம ஏதாவது தவறு செஞ்சிருப்போம், இப்போ மறுபடியும் நீங்க தவறு செய்ய செய்ய என்ன ஆகும், மறுபிறவி உண்டு. அப்போ மறுபிறவி இல்லாம இருக்கணும் அப்படின்னா இந்த ரீஇன்கார்னேஷன் முத்ரா பண்ணும் பொழுது நல்ல செயலை தூண்டக்கூடிய ஒரு ஆற்றல் கிடைக்க ஆரம்பிச்சிடும். ஒரு நல்வழி பாதையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு முத்ரா. அப்ப நல்ல வழி கிடைச்சிருச்சு அப்படின்னா நமக்கு மறுபிறவி இல்லாமல் போறதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு உண்டு. அப்போ நல்ல செயலை செய்யறதுக்காக இந்த முத்திரையை தொடர்ந்து செய்யணும். அதான் ஓல்டு லைஃப் நியூ லைஃப். ஓகேங்களா, பழச மறந்து புதிய வாழ்க்கைக்கு வர்றதுக்கு இந்த அற்புதமான முத்ரா தான் ரீஇன்கார்னேஷன் முத்ரா.
அப்படியே எல்லாரும் ஒரு 3 நிமிஷம் வரைக்கும் இந்த முத்ராவை செஞ்சிடலாமா? 2 கையிலையும் ஞான முத்திரை வச்சிருங்க. எல்லாமே ரிப்பீட் இந்த மாதிரி தான் வந்துட்டே இருக்கும். சரிங்களா? அந்த 9 முத்ராவும் இந்த ஞான முத்ராவோட தொடர்பு படுத்தி தான் உங்களுக்கு வந்து வரும். ஞான முத்ரா லெஃப்ட் கீழே வச்சிருங்க. இந்த ரைட் உள்ளங்கை என்ன பண்ணணும், லெஃப்ட் உள்ளங்கையை பார்த்த மாதிரி கொண்டு வந்துட்டு ரைட்ல இருக்கிற ஞான முத்ரா வந்து லெஃப்ட்ல இருக்கிற அந்த ஆகாய பூதம் சொல்ற அந்த நடுவிரல் நுனியில கொண்டாந்து இப்படி வச்சிடணும். அவ்வளவுதான். நல்லா நிமிர்ந்து உட்காருங்க. சிட்டராய் கழுத்து நேரம் இருக்கணும். கண்ணை மூடணும். இதுல புருவ மத்தியை கவனிச்சுட்டு அப்படியே மூச்சை மெதுவா இழுத்து மெதுவா வெளியில விடுங்க. மெதுவா இழுக்கும் பொழுது மூலாதாரத்துல இருந்து சகசிராரம் கொண்டு வாங்க. சகசிராரத்துல இருந்து மூலாதாரத்துக்கு கொண்டு வாங்க. கவனம் புருவ மத்தியில இருக்கணும். ஸோ கவனம் மூச்சிலையும் இருக்கணும், புருவ மத்தியிலையும் இருக்கணும், முதிரையிலையும் இருக்கணும். ஒரு பிறவி வேண்டாம் அப்படின்னா இந்த மறுபிறவி இல்லா முதிரைகளை செய்யலாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்படியே செஞ்சு பழகுங்க. வாழ்க வளமுடன். பெரிய நாயகம்மா. ஆமா, வாழ்க வளமுடன். ஐயா முடிக்கல இன்னும். ஓகே ஓகே, ரிலாக்ஸ். அடுத்த முத்திரைக்கு போயிடலாம். அபய முத்ரா. அபயம்ன்றது பயம், பயத்தை போக்கக்கூடியது. இது ஞான முத்திரையோட ஒரு மாறுபாடு தான். எப்படி ஞான முத்திரை இருக்குதோ அதுக்கு ஒரு மாற்று வழியில செய்யக்கூடியது. இந்த முத்ரா வந்து பாத்தீங்கன்னா தைரியத்தையும் உறுதியையும் வளர்க்கக்கூடிய முத்ரை. ஆஹ் அச்சம் இல்லாம வாழ்றதுக்கு ரொம்ப அற்புதமான முத்ரை. நிறைய கோவில் சிலைகள் எல்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க. நிறைய கோவில்கள்ல இந்த அபய முத்ரா இருக்கும். மரண பயம் உள்பட அனைத்து வகையான பயங்களும், யம பயம் கூட மறைந்து விடுகிறது. எந்த விதமான பயமா இருந்தாலும் சரி, இந்த அபய முத்ரா பண்ணீங்கன்னா பயம் இல்லாமல் இருக்கலாம். தியாக மனப்பான்மையை வளர்க்கக்கூடிய முத்ரா, பதட்டத்தை குறைக்கக்கூடிய முத்ரா. வாழ்க்கையில சவால்களை எதிர்கொள்ள பயப்படுவார்கள் இந்த முத்திரையை தினமும் பயிற்சி செய்யணும். வாழ்க்கையில எந்த விதமான சவால்களையும் எதிர்கொள்றதுக்கு ரொம்ப அற்புதமான முத்திரைகள். நிறைய பேர் கணவர்கள் மனைவிக்கு பயப்படுவாங்க. ஸோ அவங்கெல்லாம் இந்த அபய முத்ரா பண்ணிக்கலாம். பரீட்சை எழுத போற பசங்க வந்து தேர்வுக்கு பயப்படுவாங்க, வாத்தியாருக்கு பயப்படுவாங்க. ஸோ இந்த அபய முத்ரா நீங்க பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கும் ஒரு நல்ல ஒழுக்கம் கிடைக்கும். அந்த பயத்துல இருந்து விடுதலை பெறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த முதிரையை எவ்வளவு நேரம் வரைக்கும் நீங்க பண்ணணும் அப்படின்னா, இந்த பயம் நீங்கிற வரைக்கும் இந்த பயிற்சி பண்ணிட்டே இருக்கணும். இந்த அபய முத்ராவை பண்ணிட்டே இருக்கணும். இப்ப தேர்வு எழுதுறதுக்கான பயம் இருக்குதுன்னா நீங்க பண்ணிட்டே இருக்கணும். நீங்க அதை பயிற்சி பண்ண 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 பயம் படிப்படியாக குறைய ஆரம்பிச்சிடும். எப்படி பண்ணலான்றத பார்த்துடலாம். இந்த 2 கையிலையும் ஞானமுத்ரா. ஞானமுத்ரா வச்சுட்டு புத்தர் வந்து எப்படி வச்சிருப்பாங்க, அதாவது இதுல ஞானமுத்ரா வைக்காம எப்படி வச்சிருப்பாரு. இதுல வந்து நாம என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்படி பண்ணீங்க அப்படின்னா என்ன ஆகும்னு சொல்லியிருக்கோம். ஆற்றல் மற்றவங்களுக்கு கொடுக்கறது. நம்ம ஆற்றல் கொடுக்குற அளவுக்கு நம்ம வந்து இன்னும் நம்ம பக்குவப்படலை. பக்குவப்பட்டதுக்கு அப்புறம் நீங்க இப்படி வச்சுக்கிறீங்க. அது வரைக்கும் நீங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஞான முத்ராவை தான் வச்சுக்கணும். வச்சுட்டு இந்த 2 கை என்ன பண்ணணும், இந்த மார்புக்கு நேரம் இப்படி வரணும். அவ்வளவுதான்.
இல்ல ஒரு கை இப்படி வச்சுட்டு ஒரு கை கீழேயும் வைக்கலாம். சரிங்களா? இப்படி வச்சுக்கிறங்க 2 கையும். நல்லா நிமிர்ந்து உட்காரணும். இந்த 2 முழங்கையும் கரெக்ட்டா கீழ இறக்கிட்டு, இதுக்கு 2 உள்ளங்கை வந்து பார்த்தீங்கன்னா, 3 விரல் காது பக்கமா பார்த்த மாரியும், இந்த கட்டவிரல் சைடு வந்து ஜஸ்ட்டுக்கு நேரா வரணும். அவ்வளவுதான். நிமிர்ந்து உட்கார்ந்துட்டு, கண்ண மூடுங்க. மூச்ச மெதுவா இழுத்து தல உச்சிக்கு கொண்டு வாங்க. மூச்ச மெதுவா தல உச்சியில இருந்து மூலாதாரத்துக்கு கீழ டவுன் பண்ணுங்க. இந்த சுவாசம் உள்ள முதுகுத்தண்டு வழியா தான் டிராவல் பண்ணணும். கவனம் புருவ மத்தியில இருக்கணும். மலர்ந்த முகமா இருக்கணும். ஓகே, ரிலாக்ஸ். அடுத்த முத்ராவுக்கு போயிடலாம். இதுதான் லாஸ்ட் முத்ரா. விதர்க்க முத்ரான்னு பேரு இதுக்கு பேரு. இது புத்தருடைய நிறைய இதுல இந்த முத்ரா இருக்கும். பார்த்திருப்பீங்க. இதுக்கு பேரு விதர்க்க முத்ரா. விதர்க்கன்னா விவாதத்திற்கான முதிரைகள் என்று பொருள். இந்த முத்ரா வந்து பாத்தீங்கன்னா, நமக்குள்ளும் மற்றவர்களிடமும் தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்க்க உதவும். தேவையில்லாத வாக்குவாதத்துல ஈடுபடாம இருக்கணும் அப்படின்னா, இந்த முத்ரா விதர்க்க முத்ராவை பண்ணணும். மிகவும் இணக்கமான நட்பு நிலைகளை உருவாக்கும். ஒரு நல்ல நட்பு வேணும் அப்படின்னா, இந்த விதர்க்க முத்ரா பண்ணுங்க. இதோடைய ப்ரொசீஜர் வந்து பாத்தீங்கன்னா, ஞான முத்திரையை வலது கையில வச்சுக்கணும். இடது கை வந்து பாத்தீங்கன்னா, ஞான முத்திரை வைக்காம ஒரு லேசா கப் மாதிரி பண்ணிட்டு அடிவயிறுல வச்சிடணும். ஸோ வலது கை ஞான முத்திரை, இடது கை என்ன பண்ணணும்? அடிவயிறுல வச்சிடணும். இதோடைய ப்ரொசீஜர். புருவ மத்திய கவனிச்சுட்டு 108 தடவை சுவாசத்தை கவனிக்கணும். 108 தடவை பண்ணணும். இது 10ல இருந்து 15 நிமிஷம் வரைக்கும் நீங்க டைம் எடுத்து பண்ணிக்கலாம். இந்த முத்ரா வந்து பாத்தீங்கன்னா, கற்பித்தல் மற்றும் விவாதத்தின் ஆற்றலை ஊக்குவிக்கும். வாக்குவாத மனநிலைகளுக்குள் நுழைவதை தடுக்க உதவுகிறது. வாக்குவாதம் எல்லாம் பண்ண மாட்டோம். அதுக்கான வாய்ப்பு ஏற்படாது. நீங்க முத்ரா பண்ணீங்கன்னா, ஞானத்தை அடைவதற்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். மன போராட்டத்தை குறைத்து மன அமைதியை கொடுக்கும். அறிவார்ந்த உரையாடலுக்கு மனதை திறக்கக்கூடிய முத்ரா. அமைதியான ஞான உணர்வை தூண்டுகிறது. எப்படி பண்ணலான்றத பார்க்கலாம். உங்களுடைய ரைட் கை ஞான முத்ரா வச்சிருங்க. உங்களுடைய லெஃப்ட் கை என்ன பண்ண கப் பண்ணிட்டு அடிவயிறுல வச்சிருங்க. வச்சுட்டு அப்படியே வச்சு கண்டிதான். இந்த 3 விரல் காதை பார்த்த மாதிரி இருக்கணும். நல்ல நிமிர்ந்து உட்காருங்க. 108 தடவை மெதுவா மூச்சை இழுத்து மெதுவா வெளியில விடுங்க.
ரிலாக்ஸ். நன்றி. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் ஐயா. நன்றி, நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். மிக்க நன்றி, நன்றி ஐயா. அவங்க வந்து இன்னைக்கு பாத்தீங்கன்னா வெறும் சின்முத்திரை தான் நமக்கு தெரிஞ்ச ஒரு முத்திரை. சின்முத்திரை, ஞானமுத்திரை அப்படின்னு சொல்லுவோம். அந்த வெறும் அந்த சின்முத்திரை, ஞானமுத்திரை 2 கைகளையும் வச்சுக்கிட்டு அதையும் எப்படியெல்லாம் யூஸ் பண்ணா என்னென்ன முத்திரைகள்னு கிட்டத்தட்ட நம்மளுக்கு ஒரு 9 முத்திரை இன்னைக்கு அவ்வளவு தெளிவா அந்த நன்மைகளோட எல்லாமே ஆன்மீக முத்திரைகள் தான். அதுல ஒரு முத்திரை மட்டும் அந்த பயம் நீங்கிறதுக்காக அபயமுத்திரான்னு கொடுத்தாங்க. பிராணமுத்ரா, ஞானமுத்ரா, சின்மய முத்ரா, பூர்ண ஞான முத்ரா, அப்புறம் பூமி ஸ்பர்ச முத்ரா, தர்மச்சக்கர முத்ரா, மறுபிறவி முத்ரா, அபயமுத்ரா அப்படின்னு எல்லாமே பார்த்தீங்கன்னா 2 கையில நம்ம அந்த சின்முத்திரையை வச்சுட்டு மேல் நோக்கி கீழ் நோக்கி அப்படி நமக்கு எப்படி செய்யறதுன்னு அவ்வளோ அழகா நமக்கு சொல்லி கொடுத்தாங்க. ஒவ்வொன்றுத்துக்கும் பயன்களை சொல்லி கொடுத்துருக்காங்க. இது வந்து யூடியூப்ல நம்மளுக்கு வந்துடும். மறுபடியும் போய் பார்த்து நம்ம அதை நோட்ஸ் எடுக்காதவங்க எடுத்து அதை வச்சுக்கிட்டு நம்ம இதை செய்து வரலாம். நமக்கு ஐயா வந்து அந்த விதத்தில் ஐயாவை இன்னைக்கு நம்ம வாழ்த்தி மகிழலாம். புத்தர் முத்திரைகள் அப்படின்ற ஒரு தலைப்புல ஐயா அவங்க முதல்ல புத்தரை நம்ம பூர்வமயத்துல கொண்டு வந்து அந்த முத்திரைகளை அழகா ஐயா யோக ரத்னா பாலசுப்ரமணியன் ஐயா அவர்கள் மிக தெளிவாக நமக்கு இன்றைய வகுப்பு ரொம்ப பயனுள்ளதா இருந்தது. ஐயாவை நம்ம வாழ்த்துவோம். யோகரத்னா பாலசுப்ரமணியன் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். யோகரத்னா பாலசுப்ரமணியன் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். ஐயா அவர்களும் அவர்களது அன்பு குடும்பத்தினர்கள் அனைவரும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய் ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அம்மா அவங்க கூடவே இருந்து நமக்கு ஒவ்வொரு முத்திரைக்கும் அந்த ஷேர் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க, ஸ்கிரீன் ஷேர் பண்ணாங்க. அந்த விதத்துல அம்மா அவங்களுக்கும் நம்ம நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் சொல்லிக்கிறோம். அம்மா அவர்களும் அருட்பேராற்றல் கருணையினால் அவர்களது அன்பு குடும்பத்தினர்கள் அனைவரும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய் ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் ஐயா. மிக்க நன்றி, நன்றி. எல்லாமே புது 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 முத்திரைகள் தாங்க ஐயா எங்களுக்கு இன்னைக்கு கத்துக்கிட்டது. நாங்க இதுல வெறும் அந்த சின்முத்திரை, ஞானமுத்திரைன்னு அதுதான் வச்சு பழகி இருக்கோம். மற்றபடி எல்லாமே புது முத்திரா தான் எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கீங்க. நன்றிங்க ஐயா. நன்றி, நன்றி. நன்றிங்கம்மா. கேள்வி பதில் பகுதிக்கு போகலாம். நம்ம கேள்வி இருக்கிறவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். ஜெயபிரபாமா ஒரு ஐயா ஒரு 2 மினிட்ஸ் ஒரு அறிவிப்புகள் மட்டும் சொல்லிட்டு நம்ம கேள்வி பதிலுக்கு போயிடலாம். ஜெயபிரபாமா. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அறிவிப்புகள் கேள்வி பதில் செக்ஷன் முடிஞ்சு இன்று இரவு 8:30 மணிக்கு தற்சோதனை, அதில் இணைந்து ஆன்ம தூய்மை பெறுவோம். நாளை காலை 4:15 மணிக்கு காலை நிகழ்வுகளும், அதனைத் தொடர்ந்து 10:30 மணிக்கு சிறிய மாணவர்களுக்கான நிகழ்ச்சிகள், 12 மணிக்கு பெரிய மாணவர்களுக்கான நிகழ்ச்சிகள் அனைத்திலும் கலந்து கொண்டு ஆன்மீக தூய்மை பெறுவோம். இதுல கேள்வி பதில் செக்ஷன் கேள்வி கேட்க விருப்பம் இருக்கிறவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. வாழ்களும் நிலையா குழந்தை வேலையா நீங்க நன்றிங்கம்மா. நன்றி. வளமுடன் ஐயா வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா சிறப்பு. ஐயா வந்து சொன்னீங்க, இதுல எல்லாருமே நாங்க எல்லாம் கவனிச்சுட்டு இருந்தோம். அந்த சின்முத்திரையில ரொம்ப ரொம்ப கவனிக்க வேண்டியது நிறைய இடத்துல இந்த சின்முத்திரைன்னு சொல்லிக்கிட்டே வந்தீங்க ஐயா, ஞானமுத்திரை. ஆனா ஒரே இடத்துல மட்டும்தான் இந்த செஷன் முழுவதும் ஒரு வார்த்தை யூஸ் பண்ணீங்க. அந்த வார்த்தை என்னன்னா முக மலர்ச்சி அப்படிங்கிறது. அதை மட்டும் செய்யாம இந்த சின்முத்திரை முகத்துல இருக்கிற அந்த சதைகளை எல்லாம் ஒரு டென்ஷனா இல்லாம வச்சுக்கணுங்கிறது சொன்னது மிக மிக சிறப்புங்க. இதை கேட்டுக்கிட்டு இருக்கிற அனைவருமே இதை நம்ம பயன்படுத்தி பிராக்டிஸ் பண்ணோம்னா தான் நம்ம ஃபேஸ் வேல்யூ அதிகம் ஆகும். அந்த புத்தர் முகத்தை பார்க்கும்போது நமக்கு எப்படி தோணுதோ நாமளும் புத்தம் ஆகலாம். புத்தம் சரணம் தச்சாமி, சங்கம் சரணம் கச்சாமி. நன்றிங்கய்யா, மிக சிறப்பு. இதை ஒன்றை மட்டும் மறக்காம நாம முத்திரைகளை செய்யணும். இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனையே இல்லை.
இதுல நம்ம டெக்னிக் என்னன்னா அந்த முக மலர்ச்சி மட்டும்தான். நாம இதை முத்திரை எப்படி செய்யணும் அப்படி செய்யணுங்கிற அதுலயே நாம போயிட்டு என்ன பண்ணுவோம், அதை மட்டும் அங்க கொஞ்சம் மிஸ் பண்ணிடுவோம். அது இயற்கை தான், நேச்சர் தான். பட் யாராவது விழிப்போடு இருக்கணும், அந்த முத்திரைகள்லயும் கவனம் இருக்கணும், மூச்சுலயும் இருக்கணும். அது நமக்கெல்லாம் ஈஸி தான், மிக எளிமை தான். அதே மாதிரி நாம கற்றுக் கொடுக்கும்போது நான் இதுதான் சொல்லுவேன், தவத்துல இருக்குள்ள கூட நான் வந்து முகத்தை மலர்ச்சியா வச்சுக்கணும். எப்படி ஒரு கற்சிலை போல இருக்கக்குள்ள புத்தர் முகத்தை நாம பாவனை அப்படியே பண்ணிக்கிட்டா போதும். அவர்கிட்ட பாத்தீங்களா ரொம்ப சிரிப்பு இருக்காது, எது இருக்காது, ஆனா அவ்வளவு ஒரு தேஜஸா இருக்கும். நன்றிங்கய்யா, வாழ்க வளமுடன்ங்கம்மா. நன்றிங்க ஐயா. நன்றிங்கய்யா, வாழ்க வளமுடன். அடுத்ததாக ஆறுமுகம் ஐயா, வாழ்க வளமுடன். உங்க கேள்வி கேட்கலாங்க. அம்மா வணக்கம். ஐயா வணக்கம், வாழ்க வளமுடன். வணக்கம், வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா இதுக்கு புத்தகம் இருக்குங்களா, போட்டிருக்கீங்களா நீங்க? புத்தகம் எல்லாம் இல்லையா, நீங்க இந்த வீடியோ பாத்தீங்கன்னாவே அதே ஒரு புத்தகம் மாதிரி நீங்க எடுத்துக்கலாம். சரிங்க, திரும்ப சரி வீடியோ உங்களுக்கு அனுப்புவாங்கல்ல, நீங்க அதுல இருந்தே நீங்க எடுத்துக்கலாம் ஐயா. சரிங்க. புக்கு இல்ல, நன்றி. புக்கு கிடையாது ஐயா. நல்லா இருக்கும், வேற ஒண்ணும் இல்லைங்க, அதுக்குதான் கேட்குறேன். சரிங்க, ரொம்ப நன்றி. வாழ்க வளமுடன். நீடி ஊழி வாழ்க. நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். பெரியநாயகி அம்மா, வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. இப்ப இவ்வளவு முத்ராஸ் சொல்லி கொடுத்துருக்குங்க ஐயா. ஒரு நாளைக்கு எத்தனை முத்ரா செய்யலாம்? ஒரு முறை தான் செய்யணுமா, இல்ல ஒரு முத்ராவை தொடர்ந்து எத்தனை நாளைக்கு செய்யணும்? அந்த டவுட் எல்லாம் கொஞ்சம் இருக்குங்கய்யா. ஒரு நாளைக்கு நீங்க காலையில 2 முத்ரா பண்ணுங்கம்மா, மாலையில 2 முத்ரா, 4 முத்ரா போதுமா? சரிங்க. எவ்வளவு நேரம் பண்ணலாங்க? முத்திரைகள் செய்யறதுக்கான விதிமுறை வந்து பாத்தீங்கன்னா, ஏற்கனவே பழைய செஷன் அட்டன் பண்ணி தான் அதுல விளக்கமா சொல்லியிருக்கோம். சாப்பிட்டுருந்தீங்கன்னா 2 மணி நேரம் கழிச்சு பண்ணணும். சாப்பாட்டுக்கு முன்னாடி நீங்க முத்திரைகள் பண்ணணும். ஒரு சில முத்திரைகளுக்குன்னு விதிமுறைகள் இருக்கிறது. 6 மணிக்கு மேல பண்ணக்கூடாதுன்னு ஒரு சில முத்திரைகள் விதிமுறைகள் இருக்கு. எவ்வளவு நேரம் பண்ணலாம் அப்படின்னா, நீங்க 15 நிமிஷத்துல இருந்து 45 நிமிஷம் வரைக்கும் பண்ணலாம். சரிங்க சரிங்க. அப்போ நமக்கு தேவைப்பட்ட முத்திரை மட்டும் பண்ணிக்கலாம் இல்லைங்க? தேவைப்பட்ட முத்திரைகள் மட்டும் அந்த பிரச்சனை சரியாகிற வரைக்கும் பண்ணணும். சரி ஆனதுக்கு அப்புறம் அந்த முத்திரையை தவிர்த்தரணும். சரிங்க சரிங்க, நன்றிங்க. ஆமா, ஃபர்ஸ்ட் முத்திரையே நீங்க எல்லாமே சொன்னீங்க. ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல வந்து நீங்க டைமிங் அது எல்லாமே சொல்லி. ஆமா, அதுல சொல்லியிருக்கேன். அதை ஒரு வீடியோ ஒரு தடவை பாத்துக்கிறேங்க. சரிங்க, நன்றிங்க நன்றிங்க. நன்றிங்கம்மா. நன்றிங்க, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா, வாழ்க வளமுடன். பத்மாவதி முருகேசன், வாழ்க வளமுடன். உங்க கேள்வி கேட்கலாமா? ஐயா வாழ்க வளமுடன். ரொம்ப சிறப்பு ஐயா. எனக்கு அந்த முத்திரை பண்ணவே அந்த வைப்ரேஷன் எனக்கு உங்களுக்கு வித்தியாசம் தெரிஞ்சுது ஐயா. நம்ம நார்மலா இருக்கிறது அந்த முத்திரை பண்ணோன்னா சொல்ல ஃபாலோ பண்ணுவோம், வித்தியாசம் தெரிஞ்சுது ஐயா. இது ப்ராப்பரா இது பயிற்சி மாதிரி கொடுக்குறீங்களா ஐயா? ஆன்லைன் மூலமா ஏதாவது இல்ல நேரடி வகுப்பு பயிற்சி மாதிரி ஏதாவது பர்டிகுலரா கொடுத்துருக்கீங்களா ஐயா? இல்லம்மா, இந்த மாதிரி அதாவது ஆஃப்லைன்ல தான் ஒர்க் ஷாப் மாதிரி இப்போ எப்பயாவது ரேரா போடுவோம். ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை அந்த மாதிரி. ஓகே ஓகே. ஏன்னா இந்த முத்திரை வந்து ஐயா இப்ப நம்ம இதை எடுக்கிறத விட பர்டிகுலரா ஒரு வாரத்துக்கு 2 முத்திரா 4 முத்திரா மாதிரி ப்ராப்பரா இப்ப நம்ம இதுலயே இதை ப்ராப்பரா நேரடியா சொல்லி கொடுத்து இந்த பயிற்சி பண்ணும்போது இதோட வேல்யூ அதிகமா தாங்க ஐயா இருக்கு. இப்ப வாரத்துக்கு இப்ப நீங்க சொன்ன மாதிரி காலையில 2 முத்திரா பர்டிகுலரா நான் சொல்றேன். அது மாதிரி பண்ணும்போது இது இருக்குள்ளங்க. இன்னொன்னு எனக்கு என்ன சந்தேகம் ஐயா, இப்ப நாம சில முத்திரைகள் வைக்கும் போது வெப்பநிலை கூடும் குறையும் இல்லை இல்லையா? அப்ப இந்த மாதிரி இந்த முத்திரைக்கு அதெல்லாம் அந்த மாதிரி எதுவும் இருக்காதாங்க ஐயா? இதுக்குன்னு எதுவும் விதிமுறை இல்லம்மா, இது எப்ப நீங்க பண்ணிக்கலாம். ஓகே ஓகே. இது எல்லாமே ஆன்மீக தேடலோட உள்ளது. அதனால கொஞ்சம் குடும்ப நிலையில இருக்கிறவங்க அதுக்கேத்த மாதிரி பார்த்து நீங்க பண்ணிக்க வேண்டியதான். ஒரு பற்றற்ற நிலையை ஏற்படுத்தும் இந்த முத்திரைகள் அனைத்தும். ஐயா இப்ப இத கொஞ்சம் டீட்டெயிலா தெரிஞ்சுக்கணும்னா அவங்களை எப்படிங்க ஐயா தொடர்பு கொள்ள முடியுமாங்க ஐயா? நம்பர் வாங்கி தொடர்பு கொள்ளலாங்களா? வாங்கிக்கிறேங்கம்மா, கவிதா மேட்ட வாங்கிக்கிறேங்க. சரி, ரொம்ப நன்றிங்க. சரிங்கம்மா, வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா, வாழ்க வளமுடன்.
தினேஷ் குமார் ஐயா, வாழ்க வளமுடன். உங்க கேள்வி கேட்கலாம். வாழ்க வளமுடன் ஐயா. உங்களுடைய பயிற்சி எனக்கு எப்பெல்லாம் நேரம் கிடையாது பஸ்ல வாழ்க டிராவல் வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். பஸ்ல டிராவல் பண்ணும்போது நம்ம பயிற்சி பண்ணுவோம் ஐயா. அப்புறம் எனக்கு எப்போ எக்ஸாம் ஹால்ல ஏதாவது டியூட்டி இருந்தா பண்ணுவேன். அப்பெல்லாம் பண்ணுவேன். என்னுடைய கேள்வி என்னன்னா, இப்போ இப்போ நான் பஸ்ல விட பிடிக்குமா என்ன பண்ணலாம், ஒரு கையில சின் முத்ரா ஒரு கையில சமான முத்ரா அப்படி பண்ணலாங்களா, இல்ல ரெண்டு கையிலயும் ஒரே முத்திரை தான் பண்ணணுங்களா? வாழ்க ரெண்டு வளமுடன். கையிலயும் ஒரே முத்திரை தான் பண்ணணும். ரெண்டு கையிலயும் வேற வேற வர்ற முத்திரைகள்லாம் இருக்கிறது. ரெண்டு கையில தான் பண்ணணும். ஏன்னா பஸ்ல பிடிக்கும் போது கூட அந்த அதுவும் பஸ்ல பண்ணும் பொழுது பஸ்ல பண்றதுல அவ்வளவுதான் பலன் இருக்காது. இது வந்து ஒரு இடத்துல உட்கார்ந்துட்டு முதுகு கழுத்து நேர வச்சுட்டு எந்த ஒரு அதிர்வும் இல்லாம உட்கார்ந்து பண்றது ரொம்ப நல்லது. நீங்க ஒரு இடத்துல வேற யாரையாவது பார்க்க போறீங்க அப்படின்னா அந்த இடத்துல உட்கார்ந்துட்டு நீங்க முதிரை பண்ணலாம். சரிங்க சரிங்க சரிங்க. ஏன்னா சமநிலையில இருக்காது. நீங்க முதிரைகள் பண்ணும் பொழுது பஸ்ல வைப்ரேஷனா இருக்கும். சரிங்க ஐயா. அப்புறம் இன்னொன்னு இன்னைக்கு எனக்கு ஒண்ணு புரிஞ்சுதுங்க. ஏன்னா நீங்க சொன்னீங்கல்ல புத்தருடைய முத்திரை, அதாவது வஜ்ராசனத்துல உட்காந்துட்டு ஞான முத்திரை, அதாவது மேல் நோக்கி தான் நம்ம எப்பவுமே வச்சுப்போம். இன்னைக்கு திருப்பி உள்நோக்கி வைக்கும்போது பூமி பக்கமா பார்த்த மாதிரி வைக்கிறது பிராணசக்தி அதிகரிக்கும் அப்படின்றது எனக்கு நான் கத்துக்கிட்டானா, இது ஏன் பண்ணணும், எதுக்காக இப்படி பண்ணலாமா பண்ணக்கூடாதா அப்படின்னு ஒரு டவுட் இருந்துச்சு. அதுக்கான விளக்கம் இன்னைக்கு எனக்கு கிடைச்சதுங்க. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. அதாவது இப்படி மேல் பக்கமா வச்சீங்கன்னா சுவாசம் அடிவயிறு வரைக்கும் போகும். இப்படி திருப்பி வைக்கும்போது மேலோட்டமா சுவாசம் வரும். நுரையீரலுக்கு அந்த நடுப்பகுதியில சுவாசத்தை அதிகரிக்கிறதுக்காக இப்படி கவுத்து வைக்கணும். ஸோ அடிவயிறு சுவாசம் நம்ம டயப்ரமேட்டிக் சுவாசத்தை பண்ணணும் அப்படின்னா மேல் பக்கமா வச்சுக்கணும். அப்புறம் இன்னொன்னு இப்போ நம்மளுடைய ஏற்கனவே பார்த்த முதிரைகள்லாம் இன்னும் ஒரு முறை டைம் கிடைச்சா ரிவைஸ் பண்ணலாம். இந்த கருட முதிரை அந்த மாதிரி நிறைய கொஞ்சம் கொஞ்சமா ரிவைஸ் பண்ணா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேங்க, நேரம் கிடைக்கும் போது. வாழ்க வளமுடனே. நன்றிங்க. ஆமா நன்றி. சரிங்க ஐயா. ஓகே, அடுத்த செஷன்ல எடுத்துடலாம். நன்றி. நன்றிங்கய்யா. வாழ்க வளமுடன். ஜெயந்தி பாலு, வாழ்க வளமுடன். ஐயா வணக்கம். வாழ்க வளமுடன் ஐயா. நல்ல வாழ்க வளமுடன்மா ஐயா. உங்களுடைய முத்திரைகள்லாம் சொன்னது ரொம்ப நன்றி ஐயா. ஐயா பிறவா வரத்துக்கு கொஞ்சம் க்ளோஸ்அப்பா கைய வச்சு காட்டுங்க ஐயா. இன்னொரு ட்ரிப் பாத்துக்கிறேன் ஐயா. ரெண்டு கையிலையும் ஞான முத்திரை வச்சிருங்க. இந்த நுனி தொட்டுட்டு கொஞ்சம் லேசா கீழே இறக்கிடுங்க, ஒரு 1/2 இன்ச். ரெண்டு கையிலயும் அதே மாதிரிதான். சரிங்க ஐயா. அதுக்கப்புறம் ஆகாய ரைட் கை மேலையும் லெப்ட் கை கீழே ஆகாய பூதத்தை தொடணும். அவ்வளவுதான். ஆகாய பூதத்தோடைய நுனி பகுதியை தொடணும். சமநிலைப்படுத்தக்கூடிய இடத்துல தொடணும். அவ்வளவுதான். ஓகே ஐயா. நன்றி. நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் நன்றி அம்மா. ஐயா. வாழ்க வளமுடன்மா. நன்றி ஐயா. சவுந்தரராஜன் ஐயா, வாழ்க வளமுடன். சவுந்தரராஜன் ஐயா, வாழ்க வளமுடன். உங்க கேள்வி கேட்கலாங்க. ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா இந்த முழங்கால் இருக்குதுங்க இல்லையா, முழங்காலுக்கு பின்பக்கம் வீக்கமா இருக்குது வீட்டில், அதுக்கு என்ன முத்திரைங்க செய்யலாம்? ரெண்டு கால் வலி அதிகமா இருக்கு. வீக்கம்னா அடிப்பட்டது ஐயா இல்ல? இல்லைங்க ஐயா, இந்த வாயு பிரச்சனை மாதிரியே இருக்குமான்னு தெரியல. முழங்கால் பின்பக்கம் சப்பலாங்கால் போட்டு உட்கார முடியாத அளவுக்கு இருக்கு. என்ன பண்ணலாங்க ஐயா? அதுக்கு என்ன முத்திரை செய்யலாம்? இல்ல வீக்கம்னா உங்களுக்கு என்ன வயசு ஆகுது ஐயா? எனக்கு எங்க வீட்டுலங்க ஐயா 55 வயசு ஆகுது. நமது சூடு எதுவும், அதாவது சூடு கட்டி எதுவும் இருக்குங்களா? சூடு கட்டியெல்லாம் உடம்பு ஹீட் ஆகி எதுவும் கட்டி வந்திருக்கா? அதாவது திடீர்னு கட்டி வந்திருக்குங்களா? இல்ல ரத்த ஓட்டம் சீரா இல்லாம இருக்குமான்னு தெரியல, கொஞ்சம் வீக்கமா இருக்குது. அதுக்கு என்ன முத்திரை செய்யலாம்னு கேக்குறேங்க ஐயா. ரெண்டு காலையும் வாயுவும் சேர்ந்து இருக்குங்களா? வாயுவும் சேர்ந்து இருக்குங்களா? ஆமாங்க ஐயா, வாயு இருக்கு. ஓகேயா, நீங்க அந்த அபான முத்ரா பண்ணிடுங்க டெய்லி. சரிங்க ஓகேங்களா, இதை மட்டும் பண்ணிட்டே வாங்க.
இதுல ஆ வாயுவும் சரியாகும், நல்ல டைஜஷன் ஆகும். இந்த ஒரு ம் முத்ரா மட்டும் போதும். ஒருவேளை ம் ரொம்ப இன்னும் வாயு தங்கி இருக்கு அப்படின்னா இந்த வாயு முத்ரா பண்ணிடுங்க. ஆ இந்த சரி 2 ஓகேங்க முத்ரா ஐயா. மட்டும் பண்ண சொல்லுங்க ஐயா. வலி இருக்கிற பட்சத்துல என்ன ம் பண்ணணும் அப்படின்னா வியான முத்ரா பண்ணணும். அந்த ஒரு சரி இடத்துல மட்டும் வலி இருந்துட்டே இருக்கு அப்படின்னா வலி ஆ இருக்கும்போது இதை ஒரு 10 நிமிஷம் பண்ணிடுங்க. சரி ஓகேங்க ஐயா. ஓகேங்க, நன்றிங்க ஐயா. சரிங்க ஐயா. நன்றி ஐயா. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ரொம்ப நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். வேதாத்திரிய கவி பாடுபவர்கள் ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம்.